to develop positive attitude in children. பெற்றோர்கள் குழந்தைகளிடத்துல நேர்மறையான எண்ணங்களை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? குழந்தைகள் தேர்வுல நல்ல மார்க்ஸ் எடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும் போதும் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அதே குழந்தைகள் தேர்வுல கம்மியான மார்க்ஸ் வாங்கும் போது அதற்கான காரணங்களை கண்டறிந்து கவலைப்படாத, உன்னால முடியும், நீ அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவ அப்படின்ற பாசிட்டிவா பேசணும். இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் குழந்தைகள் கிட்ட ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும். குழந்தைகளோட டெய்லி கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க பேசும்போது இடைமறிக்க கூடாது. அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு. இன்னைக்கு பள்ளியில என்ன நடந்தது அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி கேட்பதன் மூலமா குழந்தைகள் பள்ளியில நடந்த எல்லாவற்றையும் பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் குழந்தைகள் மத்தியில வளரும். இது உன்னால முடியாது அப்படின்றத மாத்தி அதற்கு பதிலா இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத யோசிக்க கத்து கொடுக்கணும். இதன் மூலம் யோசிக்கும் திறன், திங்கிங் ஸ்கில் டெவலப் ஆகும். பிறருக்காக உதவ நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப், அதே மாதிரி பள்ளியில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்னாலான உதவிகளை செய்ய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதன் மூலம் குழந்தைகள் கிட்ட எம்பத்தி, தட் இஸ் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், நெக்ஸ்ட் கைண்ட்னஸ், நெக்ஸ்ட் நல்ல மனப்பான்மை உருவாகும். குழந்தைகளின் மனதை மாற்றும் சக்தி பெற்றோரின் வார்த்தைகளில் உள்ளது.